கொடைக்கானல் அருகே நிலத்தில் ஏற்பட்ட பிளவால் 50க்கும் மேற்பட்ட பிரம்மாண்ட மரங்களும் வேரோடு சாய்ந்தன. இது தொடர்பாக அதிகாரிகள் அங்கு முகாமிட்டு ஆய்வு செய்து வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கார்த்திக். விவரங்களை பதிவு செய்யுங்க. நிச்சயமாக, அதாவது கொடைக்கானலை இந்த 2 நாட்களாகவே பரபரப்பாக வைத்திருக்கிறது கிளாவரை அருகே ஏற்பட்ட நிலப்பிளவு. அதாவது கொடைக்கானலின் கடைக்கோடி கிராமமாக இருக்கக்கூடிய கிளாவரை, அதாவது கீழ்கிளாவரை பகுதிக்கு கடந்த சில நாட்களாகவே தண்ணீர் வரவில்லை என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் பொதுமக்கள் சென்று பார்க்க பொழுதுதான் இந்த நிலப்பிளவை கண்டுபிடித்து மிகப்பெரிய அதிர்ச்சியான காட்சிகளை சமூக வலைதளங்களில் பரவவிட்டனர். இதன் பிறகு இதனை பற்றி முழுமையாக ஆய்வுகளை நடத்த வேண்டும் என்று தொடர்ந்து பொதுமக்கள் கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் இன்று கொடைக்கானலில் ஆய்வுகள் நடைபெறும் என்று நேற்று மாவட்ட நிர்வாகம் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இன்று பழனி சட்டமன்ற உறுப்பினர் ஐ பி செந்தில்குமார் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தம் உள்ளிட்டோர்களின் தலைமையில் வருவாய்த்துறையினர், புவியியல் துறையினர், கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட அரசு துறைகள் இங்கு முகாமிட்டு இந்த ஆய்வு பணிகளை இன்று காலையிலிருந்து தொடங்கி நடைபெற்று வருகிறார்கள். இதில் முதல் கட்ட ஆய்வில் கிட்டத்தட்ட 80 மீட்டர் அளவிற்கு முதல் பகுதியில் அந்த பிளவு ஏற்பட்டிருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. மேலும் இங்கிருந்து சோதனையில் எடுக்கப்பட்டு 2 நாட்களில் இதற்குண்டான, அதாவது நிலப்பிளவு ஏற்பட்டதற்கான காரணம் என்னவென்று தெரியும் என்று மாவட்ட நிர்வாகம் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த பகுதியை தற்போது சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து இந்த கிராம பகுதி மக்களும் கூட இந்த பகுதியில் குவிந்திருப்பதால் இந்த பகுதி முழுவதுமாகவே தற்போது ஒரு பரபரப்பான சூழலை நிலவி வருகிறது. தொடர்ந்து 2 நாட்களில் இந்த ஆய்வு முடிவுகள் வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி கார்த்திக். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.